அனைவருக்கும் வணக்கம். நேற்று முழுக்க பேசுபொருளாகி இருந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி அதிக அளவில் பேசப்படாமலே கடந்து போயிருக்கிறோம். அந்த செய்தியை ஒரு சிலர் பேசினார்கள், ஆனால் பெரும்பாலாக இதை யாருமே ஒரு பெரிய ஒரு செய்தியை மாற்றலை. என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், திமுகவினுடைய வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி அவர் பேசிய ஒரு பேச்சு தான் சமூக வலைதளங்களில் சிலரால் அது பகிரப்பட்டது. சிலர் நீங்கள் பார்த்திருக்கலாம், இன்னும் சிலர் பார்க்காமல் இருந்திருக்கலாம். மிக முக்கியமான செய்தி. என்ன பேசினார் கலாநிதி வீராசாமி அவர்கள்? ஏன் தமிழர்கள் அவருக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பது பற்றி தான் நம்ம பேசப்போம். கலாநிதி வீராசாமி அவர்கள் திமுகவினுடைய மூத்த தலைவரான ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திமுக சார்பாக போட்டியிட்டார். மக்கள் அவருக்கு பெருவாரியான வாக்களை செலுத்தி அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார்கள். எதுக்கு? அவர் வட சென்னை தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திற்கு சென்று பேசுவார், தமிழர்களின் குரலாக இருப்பார், இருந்து தமிழர்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை தருவார் என்றுதான் வட சென்னை மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்தினார்கள், இல்லையா? ஆனால் வட சென்னை மக்களினுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கலாநிதி வீராசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஃப்ளைட் ஏறி எங்கே போயிருக்காருன்னா ஆந்திராவுக்கு போயிருக்கார். அங்கே போய் அங்குள்ள ஒரு சாதி சங்கத்தினுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கிறார். கலந்து கொண்டதில் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா. அதில் அவர் பேசிய செய்திகள் இருக்கிறது இல்லையா, அதுதான் கலாநிதி வீராசாமி அவர்கள் மட்டுமல்ல, திராவிடத்தினுடைய உண்மையான முகம் என்ன என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, கம்மா குளோபல் ஃபெடரேஷன் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு சாதி அமைப்பு, கம்மவார் சமூகத்தினுடைய சாதி அமைப்பு. எப்படி தமிழ்நாட்டில் நம்ம இங்கே வன்னியர் சங்கம், நாடார் சங்கம், முதலியார் சங்கம் என்று சொல்லி சாதி சங்கங்கள் இருக்கிறதோ, அதே போன்று கம்மவார் சாதிக்கான ஒரு சங்கம். அந்த சாதி சங்கத்தில் யார் போய் பேசுகிறா? திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். சாதியே எங்களுக்கு இல்லை, நாங்கள் சாதியை ஒழித்து விட்டோம், பெரியார் சாதியை ஒழிச்சிட்டாரு, திராவிட இயக்கங்கள் சாதியை ஒழித்து விட்டது, சாதி பார்ப்பவர்கள் தமிழர்கள், சாதி பார்க்காதவர்கள் சாதி அற்றவர்கள் தான் திராவிடர்கள், நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம், நாங்கள் தான் திராவிடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போய் அங்குள்ள சாதி சங்கத்தில், தெலுங்கு சாதி சங்கத்தில் பேசுகிறார். சரி, அவர் பேசுகிறது பேசட்டும். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் கலாநிதி வீராசாமி அவர்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து திமுகவினுடைய அமைச்சர்களே கடந்த காலங்களில் சாதி சங்க மாநாடுகளில் கலந்து கொண்டு பேசிய செய்திகளாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். திருச்சியில் ரெட்டியார் நல சங்கத்தினுடைய மாநாட்டில் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள், KKSSR போன்றவர்கள் எல்லாம் அங்கே போய் அவருடைய சுயசாதி பெருமையை பேசிய செய்திகள்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ அந்த வரிசையில் இவரும் அவர்களுக்கே உரித்தான பாணியில் அவர்களுடைய சுயசாதி பெருமையை பேசுவதற்காக அவர்களுடைய சாதி சங்கத்தில் போய் அவர் பேசியிருக்கிறார். அங்கே பேசிய செய்திகள் இருக்கிறது இல்லையா, அந்த செய்திகள் தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டிய செய்திகள். என்ன பேசுகிறார் அப்படின்னா, முதல்ல அந்த நிகழ்ச்சியில் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ரேவந்த் ரெட்டி அவரும் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில் இவர்கிட்ட நம்ம கலாநிதி வீராசாமி அவர்கள்ட்ட என்ன கேட்டாராம்னா, நீங்கள் தான் தமிழ்நாட்டில் சாதி இல்லை குலம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஆச்சே, உங்களுக்கு தான் சாதி குலம் எல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்டிருக்கிறாராம். அதாவது அவர் என்ன கேட்டாருன்னா, உங்களுக்கு தான் சாதி எதுவுமே இல்லை, சாதி எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம்னு சொல்கிற அமைப்பு தானே நீங்கள், அந்த அமைப்பிலிருந்து நீங்கள் எதுக்கு சாதி சங்கத்தினுடைய மாநாட்டில் கலந்துக்கிறீங்கிறதான் அவர் கேட்டிருக்கிறாரு. இதை அவர் பேசுகிறாரு, அவரே கலாநிதி வீராசாமியே மேடையில் பேசுகிறவர் சொல்கிறார், ரேவந்த் ரெட்டி இந்த மாதிரி என்கிட்ட கேட்டார் அப்படின்னு. இந்த மாதிரி கேட்டார்னா அதற்கான பதிலை சொல்ல வேண்டுமா இல்லையா கலாநிதி வீராசாமி அவர்கள்? ஆமாம், நாங்கள் சாதியை ஒழித்தோம், சாதிகள் இல்லாதவர்கள் தான், ஆனாலும் இந்த சாதி சங்கத்தில் நான் பேசுகிறேன்னா அது என்னுடைய சாதி வெறியை பொறுக்க முடியாமல், என்னுடைய சுயசாதி வெறியை கட்டுப்படுத்த முடியாமல் நான் என்னுடைய சாதி பாசத்திற்காக இங்கே வந்தேன் அப்படின்னு அவர் பேசியிருந்திருக்கணும். ஆனால் அவர் அதை பேசவில்லை. அதை பேசுவதை விட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் தெலுங்கு கம்யூனிட்டி 40% இருக்கிறோம் அப்படின்னு பேசுகிறார். ஒரே போடா போட்டார். நாங்கள் 40 விழுக்காட்டு இருக்கிறோங்க தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டி வச்சு படிக்க வச்சுருக்கிறோம் தமிழர்களை, நாயுடு கம்யூனிட்டி சொல்கிறாரு, நாயுடு கம்யூனிட்டின்னு சொல்கிறாரு, தெலுங்கு கம்யூனிட்டின்னு சொல்கிறாரு. அவர் பேசிகிட்டே இருக்கிறார். கோயம்புத்தூரில் GT நாயுடு அவரை புகழ்ந்து பேசுகிறார். அதாவது அவங்க இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை அப்படிங்கிற ரீதியில் அவர் நிறைய செய்திகளை அடுக்கடுக்காக பேசிக்கொண்டே செல்கிறார். அப்புறமா இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவரையும் குறிப்பிட்டு பேசுகிறார். முதலமைச்சர் நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார் என்று சொல்லி அவரையும் ஒரு தெலுங்கர் என்கிற வட்டத்துக்குள்ளே அடைத்து
ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார். நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் 40 விழுக்காடு நாங்கள் இருக்கிறோம் என்று இவர் பேசுகிறார் இல்லையா கலாநிதி வீராசாமி அவர்கள், அதை ஏன் ஆந்திராவில் போய் பேசுகிறீங்க? அது தமிழ்நாட்டில் பேச வேண்டியதானே? தமிழ்நாட்டில் நீங்கள் போட்டியிட்ட வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் பேசியிருந்திருக்க வேண்டும். நம்ம தெலுங்கர்கள் இங்கே 40 விழுக்காடு இருக்கிறோம், அதனால் தெலுங்கர்கள் மட்டும் எனக்கு வாக்கு செலுத்தினால் போதும் என்று கலாநிதி வீராசாமி அவர்கள் பேசியிருந்திருக்கணும் இல்லையா? உங்களுக்கு வாக்கு செலுத்தினது யார்? தமிழ்நாட்டில் உங்களுடைய வடசென்னை தொகுதி மக்கள் தமிழர்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியது. அங்கே போய் நீங்கள் நாடாளுமன்றத்தில் போய் பேசி அந்த வடசென்னை தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தருவீர்கள் என்பதற்காக வாக்கு செலுத்தினார்களா? இல்லை, வாக்கு செலுத்தி உங்களை ஆந்திராவில் போய் தெலுங்கு சாதி சங்க மாநாட்டில் போய் உங்கள் சுயசாதி பெருமை பேசுங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் 40 விழுக்காடு இருக்கிறோம் சொல்லுங்கிறதுக்காக வாக்கு செலுத்துகிறாங்க வடசென்னை மக்கள். இந்த கருத்தை இவர்கள் பேசுவது இது முதல் முறை அல்ல. தொடர்ந்து இப்படி ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள். இப்படி ஒரு இல்லாத பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். 40 விழுக்காடு நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில். சரி, இப்போ என்ன பண்ணுறது? தமிழர்கள் நாங்கள்லாம் வெளியேறணுமா தமிழ்நாட்டை விட்டு? என்ன சொல்ல வர்றீங்க? 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள் என்று இவர் சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னங்க? அதை சொல்லுங்க. நீங்கள் அதை சொல்லுங்க. அங்கே சாதி சங்க மாநாட்டில் உங்களுடைய சுயசாதி பெருமையை பேசிட்டீங்க, உங்கள் சாதிகாரங்க கிட்ட நீங்கள் பேசிட்டீங்க, சரியா? இப்போ அந்த கருத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? தொடர்ந்து இந்த கருத்து தான். இப்போது 40 விழுக்காடு தெலுங்கர்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார். சரி, மலையாளிகள் எத்தனை விழுக்காடு? ஒரு 5 விழுக்காடா, 10 விழுக்காடா வச்சுருப்போம். தெலுங்கர்கள் 40னா மலையாளிகள் ஒரு 10 விழுக்காடு வைப்போம். கன்னடர்கள் அவங்க ஒரு 8 விழுக்காடா, இல்லை 10 விழுக்காடா, 60 விழுக்காடாச்சா? மற்ற மொழிவழி தேசிய மக்கள் அவங்க எல்லாம் ஒரு 5-6 விழுக்காடா? அடுத்து வட இந்தியர்கள் அவங்க ஒரு 10 விழுக்காடா? இப்போ தமிழர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்லையா? என்ன இது வேடிக்கையாக இருக்குது, விளையாட்டு கதையாக இருக்குது. எங்கள் சாதி இவ்வளோ இருக்குது, உங்கள் சாதி எவ்வளோ இருக்குது, அந்த சாதி எவ்வளோ இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் இருக்கிறோமா இல்லையா தமிழ்நாட்டில்? இதே போன்ற ஒரு கருத்தை ஏற்கனவே கோயம்புத்தூரில் இவர்களுடைய சாதி சங்க மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு பேசுகிறது யாருன்னா மதிமுகவை சார்ந்த ஒரு அக்கா தனமணி வெங்கட் என்கிற ஒரு அக்கா பேசினாங்க. அவங்க ஒருபடி மேலே போய் அவங்க என்ன பேசினாங்கன்னா, தமிழர்கள் லெமூரிய கண்டத்திலிருந்து வந்த வந்தேரிகள் தமிழ்நாட்டுக்கு, தெலுங்கர்கள் நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள், தமிழ்நாட்டிற்கு ஒரு தெலுங்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அக்கா பேசுகிறாங்க. ஏற்கனவே ஆந்திராவில் ஒரு முதலமைச்சர் தெலுங்கர், 10ஆவதுன்னு தெலுங்கானாவில் ஒரு முதலமைச்சர் தெலுங்கர். இப்போ அதுவும் போதாதுன்னு தமிழ்நாட்டிற்கும் ஒரு தெலுங்கு முதலமைச்சர் வேணுமா? இது அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு பேசிய பேச்சு. இதெல்லாம் தமிழர்கள் சிந்திக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் தமிழர்களுக்கு புரிகிறதா இல்லையா? ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்கிற முழக்கங்களை அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிற போது, நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற போது அவ்வளவு கேள்விகள், அத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாட்டை எப்படிங்க தமிழர்கள் ஆளலாம் என்று நீங்கள் சொல்வது? இது இனவெறி இல்லையா? இது பாசிசம் இல்லையா? இது பிரிவினைவாதம் இல்லையா என்றெல்லாம் கேட்டார்கள். கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, சரி யாரெல்லாம் தமிழர், நீங்கள் யாரெல்லாம் தமிழர் என்று அடையாளப்படுத்துகிறீர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை நீங்கள் தமிழர்களாக ஏற்பீர்களா ஏற்க மாட்டீர்களா என்றெல்லாம் நம்மகிட்ட கேட்டாங்க இல்லையா? இந்த கேட்டவர்கள் ஒருவராவது இந்த கலாநிதி வீராசாமி அவருடைய பேச்சுக்கு ஒரே ஒரு சின்ன எதிர்வினையாவது ஆற்றினார்களா? ஒரே ஒரு எதிர்வினை ஒன்றும் இல்லை. அது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே பார்க்க முடியாது உங்களுக்கு. ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் இதை சமூக வலைதளங்கள் முழுக்க நேற்று எழுதியிருக்கிறாங்களே தவிர, மற்றவர்கள் நாம் தமிழர் கட்சி மீது யார் தமிழர் என்கிற கேள்வியை முன்வைத்த ஒருவர் கூட கலாநிதி வீராசாமி அவருடைய இந்த பேச்சு சாதி வெறியின் உச்சம், இனவெறியின் உச்சம், இதை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. அவருக்கு வாக்கு செலுத்தியது தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் வாக்கு செலுத்தி அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் அவர் ஆந்திராவில் போய் சாதி சங்க மாநாட்டில் போய் பேசியிருக்கிறாரு. இது எப்படி ஏற்புடையது? அதுவும் திராவிட இயக்கம் சாதியை ஒழித்த இயக்கம், சாதிக்கு எதிராக இருக்கக்கூடிய இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சாதாரண ஆள் இல்லை, அடிமட்ட தொண்டன் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பேசியிருக்கிறாரே என்று கண்டிப்பதற்கு யாருமே இல்லை. இப்போ அவர்கிட்ட கேளுங்க போய், யார் தமிழர்னு அண்ணன் சீமான் அவர்களிடம் தொடர்ந்து கேட்டீர்கள் இல்லையா? நாம் தமிழர் கட்சியினரிடம் தொடர்ந்து கேட்டீர்கள் இல்லையா? கலாநிதி வீராசாமிகிட்ட கேளுங்க. 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் தெலுங்கர்களை ஏன் தமிழர்களாக ஏற்க மாட்டீர்கள்னு நாங்கள் சீமான் அவர்களிடமும் நாம் தமிழ் கட்சியிடமும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் என்னடான்னா இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களை, இங்கே 40 விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க, எப்படி அவர்களை தெலுங்கர்களாக நீங்கள் அடையாளம் கண்டீர்கள்? எந்த லேபில் டெஸ்ட் பண்ணீங்க?
கேளுங்க, எங்ககிட்ட கேட்டிங்கல்ல, தமிழர் யார் தெலுங்கர் யார் என்று எந்த லேபில் சீமான் டெஸ்ட் பண்ணுவாருன்னு. கலாநிதி வீராசாமி 40 விழுக்காடு தெலுங்கர்கள்னு எந்த லேபில் போய் டெஸ்ட் பண்ணார்? கேளுங்க, அவர்கிட்ட கேட்டு பதில் சொல்லணும். இந்த ஊடகவியலாளர்கள், மதிப்பிற்குரிய அண்ணன் நெல்சன் சேவியர் போன்றவர்கள் இவர் தான் நிறைய கேட்டார். அவர் நீங்கள் போய் கேளுங்க, இப்போ கலாநிதி வீராசாமி அவர்கள்ட்ட கேளுங்க. நீங்கள் 40 விழுக்காடு தெலுங்கர்கள்னு சொல்கிறீங்களே, எந்த லேபில் டெஸ்ட் பண்ணீங்க, எப்படி அவர்களை தெலுங்கர் என்று அடையாளப்படுத்தினீர்கள் என்று ஆனால் நெல்சன் சேவியர் போன்றவர்கள் கேட்கணும். போய் கேளுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தாங்க சாத்தியம். தமிழ்நாட்டில் தான் சாத்தியம். என்ன வேணாலும் பேசலாம். தமிழர்கள் இதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள், விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார்கள், இதெல்லாம் கடந்து செல்வார்கள் என்கிற தைரியம் தானே, அந்த துணிச்சல் தானே, அதுதானே. இல்லாமல் இப்படி பேச முடியுமா தமிழ்நாட்டில்? நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வர்றது தான், திராவிடம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை இவர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைத்து இங்கே அரசியல் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு போலியான பொய்யான முகமூடி வார்த்தை தான் இந்த திராவிடம் என்கிற வார்த்தை என்பதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தோம். அதை அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அவர்களை நிரூபித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் நம்ம தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் தாங்கள் யார் என்பதை வெளிக்காட்டாமல் மறைமுகமாக இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, வெளிப்படையாக பேசிட்டார். தான் யார் என்பதை, தன்னுடைய அடையாளம் என்ன என்பதை வெளிப்படையாக கலாநிதி வீராசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, அவர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ஆந்திராவில் போய் பேசினதை தமிழ்நாட்டில் வட சென்னை தொகுதியிலையோ இல்லை வேறு ஏதாவது தொகுதியிலையோ நீங்கள் வட சென்னையிலே பேசுங்க. உங்களுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த வட சென்னை தொகுதியில் ஒரே ஒரு முறை நீங்கள் இப்படி பேசணும். இப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் 40 விழுக்காட்டு இருக்கிறோம், தெலுங்கு கம்யூனிட்டி ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியாக இருக்குது அப்படின்னு அங்கே பேசினதை இங்கே ஒரே ஒரு முறை நீங்கள் பேசணுங்கிற அன்பான கோரிக்கையை மட்டும் உங்ககிட்ட வைக்கிறேன்.